புஸ்தகம் 1வது அதிகாரம் அதில் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெற்றியின் வாழ்வின் அடித்தளம் தீர்மானமே அல்லது தீர்மானங்களே. வெற்றியின் வாழ்வின் அடித்தளம் தீர்மானங்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தானியேலின் புஸ்தகத்திலே நம்ம இந்த வசனத்தை பலமுறை நம்ம கேட்டிருக்கலாம், வாசித்திருக்கலாம், தியானித்திருக்கலாம். இங்க சொல்லப்பட பாருங்க, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். இருதயத்தில் ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம் அப்படின்னா, ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணுகிற அந்த திராட்சை ரசத்தினாலும் தன்னை என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி தீர்மானம். ஒரு மனுஷனுடைய வெற்றியின் வாழ்வுக்கு அடித்தளமாய் அமைவது அவர்கள் எடுக்கிற தீர்மானங்கள். சின்ன சின்ன தீர்மானங்கள் கூட பெரிய வெற்றிகளை கொண்டு வரும். அல்லேலூயா. நாம் எடுக்கிற சின்ன சின்ன சில தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை, ஜெயத்தை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த தானியேலை குறித்து நீங்க வாசித்து பார்க்கும்போது, பெர்சியா ராஜாவின் காலத்திலும் சரி, கோரேசனுடைய காலத்திலும் சரி, தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. அவனுடைய வெற்றிக்கு காரணம் என்று சொன்னால் அவன் எடுத்த தீர்மானம். பாபிலோன் தேசத்திலே அடிமையாய் கொண்டு செல்லப்பட்ட போதிலும் கூட அவன் தன் வாழ்விலே தீர்மானம் எடுத்தவனாக காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். வேத புத்தகத்திலே சில பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொண்ட சில தீர்மானங்களை குறித்து நம்ம ஆராய வேண்டியது அவசியமா இருக்கிற. வாசித்த சங்கீதம் 146வது சங்கீதத்திலே 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தாவீது விதமாய் சொல்லுகிறான், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் கையை வைத்து ஒரு சொல்லுங்க. அவன் எடுத்த தீர்மானம் பாருங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் கர்த்தரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. கடந்த சில வாரங்களாக நம்ம தியானித்தோமே யோசுவாவின் புத்தகத்திலே அந்த 24வது அதிகாரம் 15வது வசனத்திலே யோசுவா தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க, நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரை மட்டுமே நாங்கள் சேவிப்போம் என்று சொல்லி. தோத்திரம். யோபினுடைய புத்தகம் 31வது அதிகாரம் அதில் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் வேறொரு கன்னிகை மேல் நினைப்பாயிருப்பது. அவன் எடுக்கிற தீர்மானம் பாருங்க, என் மனைவியை தவிர வேறொரு பெண்ணை நான் இச்சையோடு பார்ப்பதில்லை. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னாரு, ஆமா, என் தாசனாகிய யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனை போல பூமியில ஒருத்தனுமே இல்லை. அல்லேலூயா. காரணம், தன் வாழ்வில ஒரு தீர்மானம். யோபு தீர்மானம் எடுக்கிறான், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் வேறொரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது. கண்ணுக்கு ஒரு உடன்படிக்கை அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறான். இந்த கண்ணு அலைபாயாது. அல்லேலூயா. இந்த கண்ணு வேறொரு பெண்ணை இச்சையோடு கூட பார்க்காது, வேற ஒரு ஆணை இச்சையோடு கூட பார்க்காது. எனக்கு கொடுக்கப்பட்டது எதுவோ அதை மட்டுமே. ஆமென் சொல்லுங்க. சங்கீத புஸ்தகம் 16வது சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, சங்கீதம் 16:4, அந்நிய தேவனை நாடி அநேக வேதனைகள் பெருகும். சொல்லுங்க, அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். இங்க கவனிங்க, எடுக்கிற தீர்மானங்களை பாருங்க. அந்நிய தேவர்களை நாடி அவங்க செலுத்துகிற அந்த இரத்த பான பலிகளை நான் செய்ய மாட்டேன், அவங்களுக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது அப்படிங்கிறான். சில தீர்மானம் இந்த பரிசுத்தவான்கள் இவருடைய வாழ்விலே இவர்கள் எடுத்த தீர்மானம் தான் இவர்களுக்கு வெற்றியின் அடித்தளமாய் அமைந்தது. தானியேல் இங்கே தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம்? ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பண்ணுகிற அந்த பான பாத்திரத்தினாலும் என்னை நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். தானியேலுடைய வெற்றியினுடைய அடித்தளம் காரணம் என்ன? அவன் எடுத்த தீர்மானமே. வேத புத்தகத்தில் ரூத்தினுடைய புஸ்தகம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சம்பவங்களை சொல்லுகிற 1வது அதிகாரத்தில் 15 முதல்
18 வசனங்களை பார்க்க முடியும். ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, பெத்லகேமிலே ஒரு பஞ்சம் உண்டாகிறது. பெத்லகேம் என்றால் அப்பத்தினுடைய வீடு, அப்பத்தின் வீடு. ஆமா, அப்பத்தின் வீட்டிலேயே பஞ்சம். பஞ்சம் எப்ப வேணாலும் வரலாம், வறுமை எப்ப வேணாலும் வரலாம், கஷ்டம் எப்ப வேணாலும் வரலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை என்று வேதம் சொல்லுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறைவு வராது. அதுதான் விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா தோத்திரம், நன்மை குறையாதபடி அவர் பார்த்துக்குவாரு. அவன் எலியா இருந்த இடத்துல பானையில எண்ணெயும் மாவும் குறைய கர்த்தர் விடலையா. யோசேப்பு இருந்த இடத்துல அங்க பஞ்சம் வராதபடி கர்த்தர் பாதுகாத்தாராம். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் கர்த்தரை உண்மையா தேடுகிற பிள்ளைகளா இருந்தா பஞ்சம் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை போஷிக்க அவர் போதுமானவராக இருக்கிறாரு. அப்ப இங்கே கவனிங்க தோத்திரம், இங்கே பெத்லகேம்ல பஞ்சம் வந்தபோது எல்லாரும் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நகோமி தன்னுடைய கணவனும் பிள்ளைகளும் சேர்ந்து மோவாவுக்கு பஞ்சம் அளிக்க போனாங்க. போன இடத்துல குடியிருந்தாங்க. தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு 2 பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. ஒருத்தி பேரு ஓர்பால், ஒருத்தி பேரு ரூத்து. திருமணம் முடிச்சு கொஞ்ச காலம் நல்லா இருந்தாங்க. அடுத்து நகோமியுடைய கணவர் இறந்து போனார், ரூத்தினுடைய கணவனை இறந்து போனார், ஓர்பாலுடைய கணவனை, இப்படி எல்லாருமே இறந்து போன போது இப்பொழுது கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில அனாதையை போல இருக்கிறாங்க. இவளுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. என்ன தகவல்? ஆமாம், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்று. கையை வைத்து ஒரு சொல்லுங்க. கர்த்தர் எல்லா காலத்திலும் ஒன்று போல மௌனமாய் இருக்கிற தேவன் அல்லவே அல்ல. கர்த்தர் நம்மை சந்திக்கிற கர்த்தராய் இருக்கிறாரு. ஆமா, கர்த்தர் ஜனத்தை சந்தித்தார் என்று கண்டவுடனே இவள் தன் தேசத்துக்கு போக முற்படுகிறாள். அப்படி போக முற்படும் போது 2 பேருமே நாங்களும் கூட வருகிறோம் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனால் அவள் சில காரியத்தை சொன்னபோது ஓர்பால் மாமியை முத்தமிட்டு அவள் புறப்பட்டு சென்று விட்டாள். ஆனால் ரூத்தோ தான் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிருந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவள் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? நீர் போற இடத்துக்கு நான் உம கூட வருவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேசம் என்னுடைய தேவன். மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் தோத்துறோம், அது இல்லாம உம்மை விட்டு நான் பிரிஞ்சு போகவே மாட்டேன். அவன் தீர்மானத்திலே உறுதியாக இருக்கிறதை கண்டு, தீர்மானம் எடுக்கிறது பெரிய காரியங்கள்ல, எடுத்த தீர்மானத்தில் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். அதுதான் பெரிய பிரச்சனை. தீர்மானம் அடிக்கடி நம்ம எடுத்துடுறோம், ஆனால் தீர்மானத்தில் என்ன செய்ய கிடையாது. வருஷம் பிறக்குது அப்படின்னா வருஷ பிறப்பு அன்னைக்கு சில தீர்மானமெல்லாம் நம்ம எடுப்போம். ஆனால் தீர்மானத்தை நிறைய வேலைகளை 2 மாதம் கழித்து மறந்து போயிடுறது உண்டு. என்ன தீர்மானம் எடுத்தோம்னே நமக்கு கிடைச்ச வாக்கு தத்தமே மறந்து போயிடுது சில வேலைகளில். என்ன வாக்கு தத்தம்? உங்களுக்கு நல்ல வாக்கு தத்தம் இப்போ வரமாட்டேங்குது. தோத்திரம் அவ்வளவு ஞாபகத்தில் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு மறக்கலாம், ஆனால் வாக்கு பண்ணினவர் ஒரு நாள் மறக்கிற தேவன் அல்ல. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு நாளிலே சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவள் தீர்மானம், அவள் எடுத்த தீர்மானம் என்னன்னா அவளுடைய வாழ்விலே பெரிய விளைவுகளை கொண்டு வந்தது. ரூத்து எடுத்த தீர்மானம் தோற்று அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்கு முன்பு இருந்த வாழ்வை விட நல்ல ஒரு வாழ்வை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அது மட்டுமல்ல, உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்து அவளுடைய வம்சவழியிலே தோன்ற தொடங்கினார். அல்லேலூயா. தீர்மானம் பெரிய விளைவுகளை கொண்டு வரக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதுல 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நீர் போய் சூசானில் இருக்கிற பண்ணுங்கள். நல்லா கவனி. இவ்விதமாக அவ எடுக்கிற தீர்மானம், இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அவ எடுத்த தீர்மானம். ராஜா சட்டம் போட்டிருக்கிறான், அவன் அனுமதி இல்லாமல் யாரும் போகக்கூடாது. அவன் சொல்ல, இவ்விதமாய் சட்டத்தை நான் மீறி ராஜாவினிடத்தில் போவேன், நான் செத்தாலும் சாகிறேன். அவள் எடுத்த தீர்மானம் ஒரு பெரிய இனக்கூட்டமே பிழைப்பதற்கு ஏதுவாய் மாறினது. அல்லேலூயா. எடுத்த தீர்மானம் பெரிய விளைவை கொண்டு வந்தது. தெய்வ ஜனமே, நாம் எடுக்கிற சின்ன சின்ன
தீர்மானங்கள் நம்முடைய வாழ்விலே வெற்றியை அது நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், உங்கள் பிரயாசங்களிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் எடுக்கிற தீர்மானத்திலே அது பெரிய விளைவுகளை கொண்டு வரக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தானியேலின் வாழ்விலே அவன் எடுத்த தீர்மானம் அவனுக்கு ஒரு பெரிய வெற்றியை, ஜெயத்தை கொண்டு வந்தது. அவன் என்ன தீர்மானம் எடுக்கிறான்? ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணுகிற திராட்சை ரசத்தினாலும் தன்னை அது தீட்டுப்படுத்தக்கூடாது. ஏன் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறான் அப்படின்னா, பாபிலோன் தேசத்தில் அது பூரா பாபிலோன் வேசியின் நகரம் என்றே வேதம் சொல்கிறது. விக்கிரகத்தால் நிறையப்பட்ட ஒன்று. விக்கிரகத்திற்கு அடித்தளமே பாபிலோன் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம் பாபிலோன். அந்த தேசத்தின் ராஜா அவன் பானம் பண்ணினாலும் சரி, புசித்தாலும் சரி, அவனுடைய தெய்வங்களுக்கு படைத்து அதை புசித்த தோத்திரம் படைத்த பிற்பாடு அதை எடுத்து தன்னுடைய சேவகர்களுக்கும் கொடுத்து தானும் புசிப்பது வழக்கம். அல்லேலூயா. அப்போ தானியேல் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதனாய் இருந்தபடினால் விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதை தான் புசிக்க கூடாது என்று தன் இருதயத்திலே தீர்மானித்திருந்தான். ஒருவேளை அப்பொழுது அப்படி ஒரு பிரமாணம் அவனுக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் அவன் தேவ ஆவியை உடைய மனிதனாய் இருந்தபடினாலே அப்படிப்பட்ட விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டதை தான் புசிக்க கூடாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் எடுத்திருந்தான். எடுத்து வாசிங்க வசனத்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாத 1 கொரிந்தியருடைய நிருபம் 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10:16 முதல் 23 வசனங்கள். நல்லா கவனி. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? பங்கு பெறுகிறபடியினாலே வாசிங்க. நல்லா கவனிங்க. அஞ்ஞானிகள், அதாவது ஆண்டவரை அறியாத ஜனங்கள் பலியிடுகிறவர்கள் தேவனுக்கல்ல. கூடாது. கூடாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க உண்டு இராது உண்டு. கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதும் போது அவர் தெளிவுபடுத்துகிறார். 16ல இருந்து அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின். இந்த பாத்திரம் என்பது என்ன அப்படின்னா நம்ம சரீரத்தை சொல்றாரு. இந்த சரீரம் ஆசீர்வதிக்கிற பாத்திரம். ஒருத்தர் ஆசீர்வதிக்கிற அந்த பாத்திரம் ஆசீர்வதிக்குது, இன்னொருத்தங்க அந்த பாத்திரம் வாங்குது. அப்படின்னா இந்த பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ஐக்கியமா இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே தொடர்ந்து சொல்லும் போது, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தில் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிக்கிற அப்போ அடுத்து கர்த்தருடைய பந்திக்கு போறாரு. கர்த்தருடைய பந்தி அது கிறிஸ்துவினுடைய அது ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? இதெல்லாம் சொல்லி வர்றாரு. இப்படி சொல்லிட்டு கீழே சொல்லும் போது, மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமா இருக்கிறார் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. ஒரு மனிதன் பூஜை பண்ணி பலியிடும் போது அதை வேதம் சொல்லுகிறது, அது தேவனுக்கல்ல, அது பேய்களுக்கு என்ன செய்யறாங்களாம்? பலியிடுகிறாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நம்ம வேலை செய்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆயுத பூஜை நாட்களில் பார்த்தீங்கன்னா அங்கே சில காரியங்கள்லாம் செய்வாங்க. சில ஆபீஸுகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய்க்கு இந்த போட்டாக்களை வச்சு என்ன செய்வாங்க? தேங்காய் உடைச்சி பழம் கட் பண்ணி
பொரிகள்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பூஜை பண்ணி கொடுப்பாங்க. இதை குறித்து பவுல் தெளிவுபடுத்தும் போது, அவர்கள் தேவனுக்கல்ல பேய்களுக்கு என்ன செய்கிறார்களாம்? பலியிடுகிறார்கள். அதை நீங்கள் புசிக்கலாமா? அது உங்களை அசுசிப்படுத்துமே, அது உங்களை அசுசிப்படுத்துமே, அது அசுத்தமாக்குமே என்று சொல்லி பவுல் இங்கே தெளிவுபடுத்துகிறார். அதனால தான் கீழே சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு என்ன இருக்குது? ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் மேல எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு அது தகுதி அல்ல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆகிலும் நான் ஒன்றுக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் அடிமைப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. வேண்டாம்னா வேண்டாம் பிரதர், வேண்டாம் சார். யாராவது ஒருத்தங்க அப்படி கொடுக்குறாங்க, அதை சாப்பிட சொன்னாங்கன்னா, இல்லை பிரதர் நாங்கள் சாப்பிட மாட்டோம், படைக்கப்பட்டதை நாங்கள். சில பேர் சொல்லுவாங்க, அப்படின்னா நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். சில பேர் பொங்க வச்சு கொடுப்பாங்க, பொங்கல் வச்சு கொடுப்பாங்க, பொங்க வச்சு கொடுக்கல, பொங்கல் வச்சு கொடுப்பாங்க. ஆமாம், கொடுத்தா நம்ம சில வேளையில் இந்த சத்தியம் தெரிஞ்சவங்க தோத்துறோம், இந்த சத்தியம் தெரிஞ்சவங்க நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவது உண்டு. ஆனால் அவங்க சொல்ல, அப்போ நீங்கள் எது கொடுத்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் வாங்க மாட்டோம். நான் சொல்ல, இல்லைங்க, நீங்கள் என்ன சமைச்சு கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிட்றோம், படைச்சதை கொடுத்தா நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் பரிசுத்த வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவங்ககிட்ட போய் அது பேய்களுக்கு படைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு அது தெய்வம். ஆனால் நமக்கு வேதம் அப்படி சொல்லுது. ஆனால் நம்ம ஒருபோது அப்படி என்ன செய்யக்கூடாது, யாருடைய இருதயம் காயப்படத்தக்கதாக நம்ம பேசக்கூடாது. இருக்கீங்களா? சில பேருக்கு பொரியை பார்த்தவொன்னு விழுந்துருவாங்க, பொரிகடலையை பார்த்தவொன்னு விழுந்துருவாங்க, சில பேருக்கு பழத்தை பார்த்தவொன்னு விழுந்துருவாங்க, சில பேருக்கு தேங்காயை பார்த்த உடனே எடுத்து வாயில் 2 போட்டு நறுக்கு நறுக்கு கடிச்சா தான் அப்படி போய்கிட்டே அப்படி எடுத்து வாயில் போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. தோத்துறோம். அதனால தான் பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. இன்னைக்கு ஆடு வெட்டுறாங்களான்னு ஒரு கூட்டம் போகுது, அங்கே போனால் ஆமாம் அடிச்சு பிடிச்சி செல்லம் சாப்பிட்டுட்டு கேட்டால் சோத்திரத்தினாலே பரிசுத்தமாகுமா? தோத்திரம். வேதம் சொல்லுது எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் எனக்கு, அது எனக்கு தகுதி கிடையாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். தானியல் தீர்மானம் எடுத்தாங்க, என்னை நான் அசுசிப்படுத்திக் கொள்ள மாட்டேன், என்ன அடிமையவன். ஆனாலும் தீர்மானம் எடுத்து அவன் வேண்டிக் கொண்டானா, வேண்டிக் கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எடுத்த தீர்மானம் அவனுக்கு வெற்றியின் அடித்தளமாய் அமைந்தது. தேவ பிள்ளையே, நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன தீர்மானங்கள் கூட உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். இன்னைக்கு சில பேருக்கு இந்த நாவு பெரிய பிரச்சனையா இருக்குது, நாவு பெரிய பிரச்சனை. வேதத்தில் வாசித்து பாருங்க, 141வது சங்கீதம் 4வது வசனம் எப்படி சொல்லுது? சங்கீதம் 140 என்னதுங்க? மனுஷரோடு ஒட்டாதையும் என்னதுங்க, அக்கிரமம் செய்கிற ஒரு கூட்டம் இருக்குது. தோத்திரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து போவாங்க, டூர் போவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒன்றா போவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கம்பெனி என்னென்னா எல்லாம் ஒரு பாட்டில் வாங்கி மொத்தமாக உட்காருவாங்க. உட்கார்ந்து இவர்கிட்ட சொல்லுவாங்க, ஏ வாடா சும்மா உட்கார்றா, அப்படியே நீ குடிக்க வேண்டாண்டா, நீ வந்து உட்காரு. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர். தெளிவா ஏற்கனவே சங்கீதம் 1லேயே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இங்க சொல்றாரு அக்கிரமக்காரரோடு, வாசிப்பா, அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தில் துன்மார்க்கத்துக்கு இணங்க. அவன் ஒரு ஜெபத்தை எடுக்கிறான், ஆண்டவரே என் சுத்தி இருக்கிற கூட்டமெல்லாம் அக்கிரமக்காரரா இருக்காங்க. வேதம் சொல்லுது, தூஷணமான வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து புறப்பட கூடாது, கெட்ட வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா சர்வ சாதாரணமா என்ன செய்யுது, இந்த வாயிலிருந்து கெட்ட வார்த்தைக அது வருது. ஏன்னா 4 ஜனத்தோடு கூட சேர்ந்து உட்காரும் போது அவன் கண்டிப்பா அந்த வார்த்தையை பேசுவான், நம்ம காது கேட்கும். ஆமென் சொல்லுங்க. இப்ப பாட்டில் நடுவில் வச்சுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லாரும் சும்மா கொஞ்சம், ஆமா நீ அதை குடிக்க வேண்டாம்டா, எதை, ஆமா நீ வந்து பிராந்தி குடிக்க வேண்டாம். என்ன குடிக்கணும்? ஆமா பீர் என்ன செய்யலாம், அது உடலுக்கு நல்லது மாப்பிள, குடிச்சு பாடுறா அப்படின்னு சொல்லி. ஆனா பாருங்க, அக்கிரமம் செய்கிற மனுஷரோடு
ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்துக்கு இணங்க ஒட்டாதையும் அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றை நான் அவன் இனத்தை வேணாலும் கட்டி கொண்டு வரட்டும். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட டூரையே முதல்ல தவிர்ப்போமே. நீ அப்படி டூர் போக ஆசைப்பட்டனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு ஒரு நாள் சேர்ந்து போ, இல்லாட்ட ஒரு குடும்பமா என்ன செய்ய போயிட்டு வா. அவங்களோட தான் டூர் போகணுமா? அவங்களோட போனா தோத்துறோம். ஆமா, சில வேளைகளில் நம்ம தடுமாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. போயிட்டு வந்துட்டு பிறகு ஆண்டவரே, ஆமா என்னை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட போய் நம்ம கேட்டால் அவர் 1000 தலைமுறை மட்டும் தோத்துரும். தெரியாம செஞ்சா ஒன்று 1000 இல்லை 1050 கூட மன்னிப்பாரு. நீ தெரிஞ்சு செஞ்சு அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதில் எப்ப என்ன நடக்கும்னே பிறகு நம்ம ஐயோடு கத்துவோம். ஆமா, நான் கூப்பிடும் போது அவர்கள் கேளாதவர் போய் இருந்தார்கள், அவர்கள் கூப்பிடும் போது நானும் கேளாதவர் போலவே இருப்பேன், என் காது கேட்காது அப்படின்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களுடைய சொல்றாரு தோத்திரம், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை ஒன்றை நான் ஒரு கண்ட்ரோல், ஒரு தீர்மானம் எடுக்கிறான். எப்பேற்பட்ட ருசி உள்ளதை கொண்டு வரட்டுங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பாருங்க. நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்னா இருக்கிறத நன்றாய் கவனிச்சு பாரு. ஃபர்ஸ்ட் சொல்றாரு கவனி. இந்த கவனிங்கிற வார்த்தை பைபிள்ல ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் சொன்னார் ஆகாயத்து பட்சிகளை கவனிச்சு பாரு அப்படிங்கிறாரு. கவனித்து பாரு. நம்ம நிறைய எதுக்க போற பார்த்துட்டு பார்க்காம மாதிரியா போற. என்ன பவித்ரா தோத்திர, ஐயோ பார்க்கல வாச, கவனிக்கல வாச, அந்த கவனம். ஆமா, கண்ணு இல்லாமல் கிடையாது, கவனம். ஆண்டவருக்கு சொல்லாரு கவனித்து பார் அப்படி. இங்க என்ன சொல்லாரு, ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பதாக இருக்கிறத நன்றாக நீ கவனிச்சு பாரு. என்ன பிரியங்க தோத்திரம், நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில இனத்தை வையே, கத்திய வையே. அடுத்து ருசியுள்ள பதார்த்தங்களை, அது கள்ள போஜனமாமே. நீ ஒருவேளை சாப்பாட்டு பிரியனா இருக்கலாம். சில பேருக்கு நான்வெஜ்னா தோத்திரம் எச்சி தானா ஊறுகும். இன்னொருத்தங்க ஊறுகாய் சாப்பிட்டா, நமக்கு மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டா எப்படி எச்சி உள்ள ஊறுமோ உங்களுக்கெல்லாம் ஊறாதா? நாக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் ஊறும். எதுக்கு மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டாங்கன்னா நமக்கு நச்சு ஊறும். அது போலவே தோத்திரம் சில பேருக்கு நான்வெஜ்ஜை பார்த்த உடனே தானாவே என்ன வரும், சாப்பிடணும் போல என்ன வரும். சில பேர் ருசியுள்ள சில ஆகாரங்கள் வச்சிருந்தா பார்த்த உடனே அடிச்சு பூந்துடணும் போல இருக்கும். ஆனா நீ ஒரு அதிபதியோடு நீ உட்கார்ந்து இருக்கும் போது மேய்ச்சல் இருக்கிறத நல்லா பாரு, நல்லா பாரு, முதல்ல பாரு. தோத்திரம் என்னுடைய அம்மா சின்னம்மா சொல்லும், தோத்திரம் என்னம்மா பஜாருக்கு போனீங்களம்மா, என்ன வாங்கினீங்க? தம்பி, ஒன்று தின்னு சலிக்கணும், இல்லாட்டா பார்த்து சலிக்கணும். நீங்க என்ன சலிச்சீங்க? நான் பார்த்து சலிச்சேன், நல்லா இருப்பேன். தோத்திரம் முதல்ல பாரு. பார்த்துட்டு சொல்லாரு, போஜன பிரியனா இருந்தா உன் தொண்டையில என்ன வையே, கத்திய வையே. சாத்தியமா? சத்தியமா? இது சாத்தியமா? அல்லேலூயா. ஏன்னா ருசி உள்ள பதார்த்தத்தை என்ன செய்யாத, நீ இச்சையாத. அந்த இச்சை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பாவம் உள்ள உண்டாகும். அல்லேலூயா. ஏன்னா அது கள்ள போஜனம் அப்படிங்கிறாரு, அது கள்ளத்தனமானது. அதனால தோத்திரம் நீ போஜன பிரியாத. அதனாலதான் பவுல் தீர்மானம் எடுக்கிறாரு, என்னன்னா எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. ஆனா ஒண்ணுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நீ எதை கொடுத்தாலும் சரி வேண்டான்னா வேண்டாம். கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர் கடையில் வடையை பார்த்த உடனே தட்டு காலி ஆயிரும். வடையே பார்க்காத மாதிரியா அப்படி தோத்துரு. நமக்கு ஒரு வேளை ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிட்டேன்னு சாக்காதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஐயா கண்ட்ரோல் பண்ண முடியல, சரி கொஞ்சோண்டு பிச்சு தின்னா சரி பரவாயில்ல. அதில் 3 வடை 4 வடையை தூக்கி அந்த உள்ள திணிக்கும் போது பிறகு கிழக்காக சுத்துது மேற்காக சுத்துதுன்னா சுத்தாம என்ன செய்யும்? என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? நம்முடைய உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதோ நாவை என்ன செய்யணும்,
நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது. நான் சொல்றேன், நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினாலும் கூடும். நாவை கண்ட்ரோல் பண்ணுங்க. சரீரத்துக்கு தக்கவாறு காலையில் எந்திரிக்க அவன் வாக்கிங் போங்கன்னு சொல்லி மருத்துவர் சொல்றாங்க. நம்ம அதை செய்ய மாட்டோம். தோத்திரம், என்ன செய்யுங்க, பலகாரம் என்ன பலகாரம் சேர்க்காதீங்க அப்படிங்கிறோம். ஆனால் என்ன பலகாரம் தான் நம்ம என்ன செய்யணும், தாளிக்கிறது. அது டேஸ்ட்டுக்கு வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஆனால் குறிப்பிட்ட எண்ணெயில் செய்யப்பட்ட சில போஜனத்தை தவிர்க்க சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய கிடையாது. ஆமாம், அதுபோல் இந்த சிக்கன், அது என்ன பிராய்லர், ஆமாம், அது சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம். அது சாப்பிட்டாலும் குழம்பு வச்சா சாப்பிடுதுங்க. அதை மஞ்சள் கடலில், அது சிவப்பு கடலில் தெரியணும். அதை நல்லா வரட்டி சாப்பிட்டா தான் அது ஃபுல்லாக உடலை கெடுதி தான் உண்டாக்குது. இப்படி கெடுதி என்னென்னவோ அத்தனை நம்ம செய்கிறோம். வேதம் சொல்லுது, ருசியுள்ள பதார்த்தத்தை என்ன செய்யாத. சில தீர்மானம் எடுங்க. தானியேல் எடுத்த தீர்மானம் வெற்றியின் அடித்தளமாய் அமைந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேலுடைய ஜெயத்திற்கு காரணம் அவன் எடுத்த தீர்மானம். உங்க வாழ்க்கையில் சில சின்ன சின்ன தீர்மானங்கள். ஏன் தீர்மானம் எடுக்கக்கூடாது? ஒரு நாளைக்கு நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், அது ஒரு தீர்மானம். கர்த்தருக்குள்ள நீங்க எடுத்து பாருங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் நான் வாசிப்பேன், தீர்மானம் எடுத்து பாருங்க. இத்தனை நபருக்கு நான் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன், நான் தேவையற்ற பேச்சுக்களை இனி நான் பேச மாட்டேன். சின்ன சின்ன சில தீர்மானங்கள், நாம் எடுக்கிற சின்ன சின்ன தீர்மானங்கள் கூட அது வெற்றிக்கு ஒரு அடித்தளமாய் அமைந்து விடும். அல்லேலூயா. தானியேல் எடுத்த தீர்மானம் அது ஒரு பெரிய வெற்றி அவனுக்கு கொண்டு வந்தது. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது ஒரு மனிதன் தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 132வது சங்கீதம். சங்கீதம் 132 1 முதல் 5 வசனங்கள். கர்த்தாவே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு வசனத்தை கூட வாசித்துருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். 1 2. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீது அவனுடைய வெற்றியின் அடித்தளத்திற்கு ஒரு மூல காரணம் என்ன? அவன் எடுத்த தீர்மானம். என்ன தீர்மானம் எடுக்கிறான்? இந்த 132 1 முதல் 5 வசனங்களை பாருங்க. தோத்திரம் 2வது வசனம் சொல்லுது, நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை தீர்மானம் எடுக்கிறான். அவனுடைய வாழ்வில என்ன அப்படின்னு சொன்னா, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனுடைய வாஞ்சைகள் என்னமெல்லாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறது. நான் ஒரு நல்ல சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறேன், நல்ல ஒரு அரண்மனையில் வீட்டில் இருக்கிறேன். ஆனா என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளுக்கு பின்பதாக கூடாரத்தில் இருக்கிறது. அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் 2 சாமுவேல் அதை தெளிவுபடுத்தினான். அவருக்கு ஒரு ஆலயத்தை என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை, தேவனை குறித்து, தேவ சமூகத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை தாவீதுக்குள் ஆழமாய் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனத்தை ஆளும்படியாக கர்த்தர் சவுலை முதலாவது தெரிந்து கொண்டார். 40 வருஷ காலம் சவுல் இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டிருக்கிறான். இந்த 40 வருஷ காலத்திலும் ஒரு நாளும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியதான ஒரு சிந்தை அவனுக்குள் வந்ததே இல்லை. அவ்வப்போது வரும். எப்போ வரும்னா, பிரச்சனை எப்போ வருதோ அப்பெல்லாம் உடன்படிக்கை பெட்டியை தேடுவான். அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வாங்க அப்படிப்பான். பிரச்சனை வரும்போது உடன்படிக்கை பெட்டியை தேடுவான். எப்போ சில கர்த்தருடைய பிள்ளை இருக்காங்க பாருங்க, பிரச்சனை வரும்போது தேவ சமூகம், பிரச்சனை வரும்போது தேவாலயம், பிரச்சனை வரும்போது தேவனை தேடுகிற சிலருடைய அனுபவம். ஆமா, பிரச்சனை வந்தா தான் கர்த்தரை தேடுவாங்க, இல்லாட்டா கர்த்தரை தேடவே
மாட்டாங்க. கர்த்தர் ஒருவர் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அதுபோலவே சவுலும் பிரச்சனை வரும்போது உடன்படிக்கை பெட்டி தேடுவான், மற்றபடி அவன் தேடவே மாட்டான். ஆனால் தாவீது அப்படி அல்ல. இந்த தேவன் அவனை என்றைக்கு உயர்த்தினாரோ அந்த நாள் முதல் கொண்டு அவனுடைய சிந்தனை எண்ணங்கள்லாம் உடன்படிக்கை பெட்டியவே எண்ணிக்கொண்டிருந்தது. அல்லேலூயா. அவன் சொன்னான், யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட கட்டிலே நான் இருக்கிறேன், ஆனால் என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைச்சீலைகளுக்கு கீழாக அது ஒரு கூடாரத்தில் இருக்கிறது. அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் உண்டாக்க மட்டும் என் வீடாகிய கூடாரத்துக்குள் நான் பிரவேசிப்பதில்லை, என் கட்டிலாகிய தோத்திரம் என்னுடைய படுக்கையில நான் படுப்பதில்லை என்று ஒரு தீர்மானம் எடுத்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் எடுத்த தீர்மானம், கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார். அப்போஸ்தலர் 13:22 ஏற்படுத்தினார், ஏற்றவனாக கண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீதை குறித்து கர்த்தர் சொல்றாரு, நான் சவுலை தள்ளி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியுங்க, தோத்திரம். இவனை உயர்த்தினாத்தான் இவன் என்னை குறித்த சிந்தையிலே இருப்பான். எனக்காக ஒரு ஆலயத்தை கட்ட முற்படுவான். ஒருவேளை தாவீது ஆலயம் கட்டல, அவன் ஆலயம் கட்ட முற்பட்ட போது கர்த்தர் சொன்னாரு, உன் கை கரப்பட்டு இருக்குது, அதனால நீ ஆலயம் கட்ட வேண்டாம். சரி, என்ன கட்ட வேண்டாம்ல, விடவே இல்லை. மகனை கொண்டு கட்ட முற்பட்டான். அவன் கட்டுவதற்கு இவன் அடித்தளமாய் மாறினான். அந்த ஆலயம் கட்டுவதற்கு தேவையான சகல பண்டுகளை இவன் சவதரித்து கொடுக்கிறவனாய் மாறினான். தெய்வ ஜனமே, தோத்திர எந்தெந்த தெய்வ பிள்ளைகளுக்குள்ளெல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த தீர்மானம் நம்முடைய உயர்வுக்கு அடித்தளமாய் மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது எடுத்த தீர்மானம் அவனை உயர்த்தினது. அதனால்தான் காட்டுகளிலே தெரிந்த ஒரு மனிதனை நாட்டுக்கு தலைவனாக கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமா? நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன தீர்மானங்கள், கர்த்தருக்குள் எடுக்கிற தீர்மானங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இனி ஒரு மனிதனை சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம். ஆதியாகமம் 28வது அதிகாரம், அதில் 10 முதல் 22 வசனங்களை பார்க்கும்போது, புறப்பட்டு என்றார். என்றான். என்றான். எழுந்து கல்லை எடுத்து நிறுத்தி வார்த்து பேரிட்டான். லூஸ் என்று பேர் இருந்தது. நல்லா கவனிங்க, அவன் தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க. தேவன் என்னோடு இருந்து காப்பாற்றி தந்து திரும்பி வர பண்ணுவாரானால் இருப்பார். வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து பதான் அராமில் இருக்கிறதான மாமனுடைய வீட்டுக்கு, லாபானுடைய வீட்டுக்கு இவன் பிரயாணப்பட்டு இருக்கிறான். பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணிக்கணும். இப்பொழுது அப்படி புறப்பட்டு போகும்போது லூஸ் என்கிற பட்டணம் வருகிறது. மாலை வேளை அடுத்து பிரயாணப்பட முடியாது. அப்பொழுது ஒரு கல்லை வச்சு உறங்கும் போது ராத்திரியிலே கர்த்தர் சொப்பனத்திலே அவனுக்கு தரிசனமாகிறார். அவனோடு கூட சில
வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி இது. நான் இந்த கன்னிசரியை விட்டு திடீர்னு எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருந்தாங்க முதல் இருந்த ஸ்தாபனத்தில். அப்படி நான் போக வேண்டிய ஒரு சூழல் வந்தபோது என்னால் போக முடியவில்லை. ஏன்னா கர்த்தர் எனக்கு 2000 தரிசனம் காட்டியிருக்கிறாரு, வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாரு இந்த பட்டணத்தை குறித்து. அப்படி கொடுக்கும்போது நான் எப்படி இதை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள அங்கலாய்ப்பு. அப்போது என் உள்ளத்தில் ஒரு சத்தம் கேட்குது, கீழ்ப்படி கீழ்ப்படி அப்படின்னு. அப்போ கீழ்ப்படினா எப்படி கீழ்ப்படிவது? தரிசனம் எப்படி இருக்குது, இந்த பட்டணம் தான் உனக்குன்னு. இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டால் திரும்பி இந்த சர்ச்சுக்கு நான் வரவே முடியாது அப்படின்னு கீழ்ப்படியை சொல்லிதேன். 3 நாள் உபவாசம் போடுறேன். உபவாசம் போட்டு நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என் கூட இந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறாரு. பயப்படாத, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து அப்போ போகிற வழியெல்லாம் உன்னை பாதுகாத்து உன்னை உணவு உடுக்க உடையலாம் இதெல்லாம் சொல்கிறாரு. உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை மறுபடியும் இங்கே உன்னை சுகமாய் திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் உடனே சரின்னு சொல்லி சரி ஆண்டவரேன்னு. ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அது எப்படி கர்த்தர் கொடுத்த தரிசனமே, இது கர்த்தர் தான் பேசுகிறாரா அப்படின்னு எனக்குள்ள டவுட்டு. மறுபடி திரும்பி ஒரு 3 நாள் உபவாசம். உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் உபவாசம் இருக்கிறீங்களா? ஆமாம், உபவாசம். அப்பவும் ஆண்டவர் மறுபடியும் இதே காரியத்தை தான் எனக்கு நினைவுபடுத்துகிறாரு. இதை நினைவுபடுத்துறது 3வது எலியா பிரேயர் ஒன்று நாங்கள் நடத்திக்கிட்டு இருப்போம். அந்த எலியா பிரேயரில் நாங்களாம் கூடி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இது நீர் தான் என் கூட பேசுனீர் அப்படின்னா இந்த வந்திருக்கிற ஊழியக்காரங்க யார் மூலமாவது அச்சர பிசகு இல்லாமல் இதை அப்படியே என்கிட்ட சொல்லணும். அப்படி சொன்னால் நான் கிளம்பிடுறேன் ஆண்டவரே அப்படின்னு. அப்போது நாங்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணும்போது அதில் ஒரு தேவ மனுஷன், என் தாசனே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறான்னு இதை பூரா சொல்கிறாரு. இதுக்கு மேலே இருந்தால் தோத்துறோம். நம்மளை ஆண்டவர் ஆமாம் வெட்டு வச்சுக்க மாட்டாருன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு அழுதாச்சு. அழுது ஒப்பு கொடுத்து இந்த இடத்தை விட்டு நான் புறப்பட்டு போகும்போது அந்த சர்ச்சை பார்த்து நான் வெளியில் நின்று அப்படி ஒப்பாரி வச்சு அழுதேன். ஏன் அப்படி அழுதேன் அப்படின்னா, திரும்பி இங்கே வர முடியாது. ஏன்னா அது ஸ்தாபனத்துக்கு சொந்தமானது. இன்னொருத்தர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். திரும்பி அவரை காலி பண்ண முடியாது, திரும்பி வர முடியாதுன்னு நல்லா தெரியும். அப்படித்தான் போனேன். ஆனால் போனேன், கர்த்தர் மறுபடியும் இதே தேசத்துக்கு கொண்டு வர கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஒரு கதை. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் ஒன்றை சொன்னா அதை செய்வதற்கு அவர் போதுமான கர்த்தராக இருக்கிறாரு. இங்கே கர்த்தர் கூட அப்படி பேசுறாரு. தோத்திரம், நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்றாரு. எத்தனையோ குறை இருக்குது யாக்கோபிட்ட, ஆனாலும் வாக்கு பண்றாரு. அதில் ஒரு பெரிய பிரதான காரியம் என்னன்னா, எழுந்து பார்த்தபோது இது பயங்கரமான ஒரு இடம், இது உண்மையாகவே தேவனுடைய ஆமாம் இது பயங்கரமான இடம் சொல்லிட்டு 2 தீர்மானம் எடுக்கிறான். ஒன்று, அந்த கல்லெடுத்து வச்சு என்னை வார்த்து நான் போய் என்னை ஆண்டவர் சுகமா திரும்பி வர பண்ணா, என்னை ஆசீர்வதித்து சுகமா திரும்பி வர பண்ணா, நான் நிறுத்தின இந்த கல்லு தேவனுக்கு வீடாக மாறும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு ஆலயம் கட்டுவேன் அப்படிங்கிறான். 2வது எடுக்கிற தீர்மானம் என்ன, தேவன் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் என்ன செய்வேன், தசம பாகம். அந்த வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். நான் தசமம் தருவில்லை, எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான். கர்த்தர் ஒன்றை கொடுக்காம நாம கர்த்தருக்கு கொடுக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஒன்றை நமக்கு கொடுக்காம நாம கர்த்தருக்கு கொடுக்கவே முடியாது. அவன் எடுத்த 2 தீர்மானம். ஒன்று, தேவன் என்னை ஆசீர்வதித்து சுகமாய் திரும்பி வர பண்ணினா நான் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாக மாறும். 2வது, தேவன் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் செலுத்தும். வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நல்லா கவனிங்க. இதே யாக்கோபு சொல்றான் ரிட்டன் வரும்போது, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்கள் உடையவனாக. கையை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அவன் சொல்றான் வெறும் கோலும் கையுமா ஒரு தீர்மானம் எடுத்தவனா போனா, ஆனா கர்த்தரிடத்தில் எடுத்த தீர்மானத்திற்கு கர்த்தர் அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தான். அவன் எடுத்த தீர்மானம் என்ன தெரியுமா? 1, நிறுத்திருந்த கல் தேவனுக்கு வீடாக மாறும், எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் என்ன செய்வேன், தசமவாகம் கொடுப்பேன். கொடுப்பது அது தேவனுடைய இருதயங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொடுப்பது அன்பின் வெளிப்பாடு. என்னதுங்க? அன்பின் வெளிப்பாடு. பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தார். எதனால?
உங்களை உண்மையாய் நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம். கொடுப்பது என்பது அன்பினுடைய வெளிப்பாடு. நீங்க ஒருத்தர் உண்மையா நேசிக்கிறீங்கன்னா எப்படி? நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், புளியிட்டு தெரியாத போ அப்படிம்பாங்க. அந்த அன்பின் வெளிப்பாடு என்ன? நீங்க ஒன்றை கொடுத்து நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த வெளிப்பாடு வெளிப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. கொடுப்பது என்பது அன்பினுடைய வெளிப்பாடு. பிதா தன் குமாரனை கொடுத்து வெளிப்பாட்டை அவர் விளங்கப்படினார். குமாரன் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து அன்பை விளங்க பண்ணினார். அன்பின் வெளிப்பாடு. அப்ப கொடுத்தல் தான் ஒரு அன்பினுடைய வெளிப்பாடாய் காணப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 34 முதல் 36 வசனங்களை பாருங்க. அறிந்தவன் யார்? யார்? நல்லா கவனிங்க. தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக இருக்கிறது, அவருக்கே என்னென்றைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு முந்தி அப்படின்னா என்ன? அவர் கொடுக்காம நாம் அவர் கொடுக்கவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் கொடுக்காம நாம் அவருக்கு முந்தி என்ன செய்ய முடியாது. ஒரு 100 ரூபா காணிக்க கொண்டு வந்து போடுறோம் அப்படின்னா அவர் நமக்கு கொடுக்காம அந்த 100 ரூபாய் கொண்டு வந்து என்ன செய்ய முடியாது. இல்ல 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 நான் உழைச்சனா. அவர் சொல்வாரு, நீ உழைப்பதற்கு நான் பலனை கொடுத்தனா. நாம் உழைப்பதற்கு பலன் அவர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம உழைச்சோம். ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த 1000த்துல ஒரு 100 ரூபா தசம பாகத்தை கர்த்தருக்கு செலுத்துறோம் அப்படின்னா அந்த 1000 ரூபா சம்பாதிப்பதற்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். இருக்கீங்களா? அல்லேலூயா. அது அவருக்கு முந்தி கொடுத்தவன் யார்? யாராலும் அவருக்கு முந்தி என்ன செய்ய முடியாது. ஏன்னா சகலமும் தோத்திரம், சகலமும் அவராலும் அவர் மூலமா அவருக்காகவே இருக்கிறது. நான் சொல்ல, நீங்க சம்பாதிச்சிருக்கிற அத்தனை அது அவருக்காக. அவருக்காகவா? தோத்திரம். என் பிள்ளைகளுக்காக, எனக்காக, தோத்திரம், என் சந்ததிகளுக்காக. வசனம் சொல்லுதுங்க, சகலமும் அவருக்காக. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனம். 1 நாளாகமம் 29:14. இப்படி கொடுக்கும்படிக்கு திராணி உண்டாவதற்கு எம்மாத்திரம் நல்லா கவனிங்க, எல்லாம் உம்மாலே உண்டானது. நல்லா கவனிங்க. தாவீது சொல்றான், கர்த்தருக்கு கொடுத்துட்டு சொல்றான், ஜனங்க கொடுத்துட்டு சொல்றாங்க, எல்லாம் உம்மால் உண்டானது, உம்முடைய கரத்துல நீங்க கொடுக்காம நாங்க வந்து என்ன செய்யல, கொடுக்கல. இன்னைக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாளும் வாங்குறதுக்கு ரெடி. இந்த தசமபாகம் கொடுக்கறதுல அவ்வளவு ஒரு இருதய கடினங்கள் இருக்கிறது. ஒரு 100 ரூபாயில 10 ரூபா கர்த்தருக்கு கொடுக்க மனசு வராத போது நம்ம கர்த்தர்ட்ட போய் எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்கறதுல என்ன ஒரு நியாயம் இருக்குது? கர்த்தர் எனக்கு அதை செய்யணும், இதை தரணும். நான் சொல்றேன், சில காரியங்கள், சில தடைகள் கூட நமக்கு அந்த கொடுக்கிற மனநிலைகள் குறையுது பாருங்க. கர்த்தருக்காக சில காரியங்கள் அதனால கூட இருக்கலாம். சின்ன காரியமா நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை கொடுத்து பாருங்க, இதுவரைக்கும் அடைபட்டிருக்கிற சில அற்புதத்தின் கதவுகள் உங்களுக்காய் திறக்கும். சில காரியம் நம்மளால அது கொடுக்க மனசு என்ன செய்ய மாட்டேங்குது. தோத்துரும். சின்ன காரியம், சமையல் பண்றோம், ஏன் ஒரு தீர்மானம் எடுக்க கூடாது? ஒரு பிடி அரிசி, இங்கெல்லாம் ஒரு சிலர் பிடி அரிசி கொண்டு வந்து வைக்கிறாங்க. பிடி அரிசி நம்மளாம் சமையல் பண்றோமா, சாப்பிட்றீங்களா இல்லையா? பாவம், எங்க பிள்ளைகள்லாம் பாவம் டெய்லி பட்டியாத்தான் வேலைக்கு போகுது போல. பிடி அரிசி ஐயா நாங்கள் ஒவ்வொரு வட்டம் வெவ்வேறு அரிசியாக வாங்குறோம். இருக்கட்டுமே, அது ஒரு மாசத்துல ஒரு முறை கணக்கு பண்ணி 2 மாசத்துக்கு ஒருக்கையாவது ஒரு 2 கிலோ பை இல்லை 5 கிலோ பை கர்த்தருக்காக இந்த காரியத்தை எல்லாம் தீர்மானங்க. நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பட்டினி கிடக்க ஆண்டவர் விட மாட்டாரு. உங்க சந்ததிகளையும் கர்த்தர் வாழ வைப்பாரு. நம்ம எடுக்கிற சின்ன சில தீர்மானங்கள், எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வருமானத்துல, எனக்கு கொடுக்கிற வேலையில, எனக்கு வியாபாரத்தில், என் தொழில 10ல் 1 நான் கர்த்தருக்காக தசமமாக நான் செலுத்துவேன். சில தீர்மானம் எடுத்து பாருங்க. வேலை இல்லைங்கிற குறைய கர்த்தர் விட மாட்டாரு. தொழில் இல்லைங்கிற குறைய விட மாட்டாரு. நெடுங்காலம் காத்திருக்கீங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காரியம், இது எனக்கு இல்லையே, எல்லாம் இருக்கு, இது இல்லையே, அந்த காரியங்கள் கூட கர்த்தர் உங்களுக்கு பூர்த்தி பண்ணுவாரு. தேவ வார்த்தையா நினைச்சு பாரு.
நீ என்னைக்கு அந்த தேவ வார்த்தை உன் இருதயம் அழிஞ்சு போற அந்த பொருள் மேல இருந்துச்சுன்னா அழியாததுக்குரிய எப்படி ஆண்டவர் ஒன்று நம்பி கொடுப்பாரு. சில பேருடைய இருதயங்கள் கடினப்படுகிறது, அழிஞ்சு போற பொருள். நான் சொல்ல, இன்னைக்கு இறந்துட்டாலும் நம்ம சேர்த்து வச்சிருக்கிறது அல்லது நம்மகிட்ட இருக்கிறது எதுவுமே நம்ம கூட வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாத. கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம். 29வது அதிகாரத்திலேயே 9வது வசனத்தை பாருங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக சனங்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? கொடுக்கிறதுல ஒரு பெரிய தோத்திரம். எல்லாம் வாங்குற கூட்டம் மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்குது. கொடுக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குதுங்க. ஒருத்தருக்கு போய் ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் எடுத்து ஒருத்தர் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு இளமுறியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு நாளைக்கு சர்ச்சில் ஆகாரம் நீங்கள் சமைச்சு போட்டு பாருங்க, அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். கர்த்தருக்காக ஒரு காரியம், ஒரு பொருள் எடுத்து சர்ச்சில் வச்சு பாருங்க, அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். செஞ்சு பார்த்தா தான் இந்த சந்தோஷம் இருக்கா இல்லையான்னு தெரியும். இருக்கிறத பூரா கண்ணிட்டு பார்த்துட்டு, ஓ இதெல்லாம் வந்திருக்காக்கும், வாங்கி கொடுத்துருக்காங்களாக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி சந்தோஷம் வரும்? இருக்கீங்களா? இப்படி கொடுத்ததுனால ஜனங்கள் இணைஞ்சாங்களா? என்ன செஞ்சாங்களா? சந்தோஷப்பட்டார்கள். ராஜாவும் சந்தோஷப்பட்டானா? நான் சொல்றேன், அவரை சந்தோஷப்படுத்தி பாருங்க. கொடுப்பதிலே ஒரு மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாத்ராம 25 1-2 வசனம் இப்படி சொல்லுகிறது. யாத்ராம 25 1-2 கடைசியா வாசித்து முடிப்போம். எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தோத்திர கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ எல்லாத்தையும் போட்டு தொந்தரவு பண்ணாதங்கிறாரு. ஏன்னா அப்படின்னா என்ன, மனம் இல்லாம கொடுக்குற ஆளுகளும் இருப்பாங்கன்னு. ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க, நம்ம கொடுக்கலன்னா என்ன சொல்லுவாங்களோ, என்ன செய்ய, இதுதான் தோத்திரம் கொடுத்துட்டு போவோம். நான் சொல்றேன், அதுக்கு நன்மை கிடைக்கவே கிடைக்காது. மனப்பூர்வமா அப்படி சொன்னாரு. உனக்கு மனப்பூர்வமா நீ கர்த்தருக்காய் நீ கொடுத்து பாரு. கொடுத்தா 2 மடங்கா நன்மை. நான் யாக்கோவிட்ட மறுபடியும் வர்றேன். யாக்கோவு எங்கேயாவது தசமாகம் கொடுத்தானா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கொடுக்கல. நான் சொல்றேன், அவன் தீர்மானம் எடுத்ததுக்கே 2 மடங்கு ஆசீர்வாதம்னா. வசனம் சொல்லுதுங்க, அவன் தீர்மானம் தான் எடுத்தான். தேவரே எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் தீர்மானம் எடுத்ததுக்கே 2 மடங்கு ஆசீர்வாதம்னா, ஒருவேளை அவன் கொடுத்திருந்தானா 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பாரு. தெய்வ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கொடுப்பதில் சில தீர்மானம் எடுத்து பாருங்க. வேலையில, வியாபாரத்தில், தொழிலில் குறை வைக்கவே மாட்டாரு. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை என் தெய்வம் நிச்சயமாய் தருவாரு. அவர் பொய்யுரையாதவர். நான் சொல்றேன், சாதாரண கூலி வேலை பார்க்குற நீங்களே கர்த்தர் உங்களுக்கெல்லாம் சொந்த வேலைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. நிச்சயமா சின்ன சின்ன கடை வச்சிருக்கவங்கள பெரிய அளவில் கர்த்தர் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவருங்க. வசனம் ஒரு நாள் பொய் சொல்லாது.